சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். பர்த்ரிநாத்தோட கதைக்கு போகலாம். அதாவது குயவன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, குயவன் மனைவி சத்தியவதி இவங்கெல்லாம் வந்து அவரோட வீட்டில் தங்குறாங்க. அதாவது இந்த குயவன் வந்து பார்த்தீங்கன்னா, சத்தியவதியை தன்னோட மகளை போல அன்பு செலுத்துகிறாரு. அப்போது ஒரு நாள் வந்து இந்த சத்தியவதி கேட்குறாங்க, என்னோட கணவரை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இந்த குயவன் என்ன பண்ணுறான், அந்த கழுதை ரூபத்தில் இருக்கிற கந்தர்வன் கிட்ட போய் கேட்குறாரு. அதாவது இந்த ராஜா வந்து தன்னோட மகளான சத்தியவதியை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அவள் வந்து உன்னை திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறா. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த கழுதை ரூபத்தில் இருக்கிற கந்தர்வன் சொல்கிறாரு, கண்டிப்பாக எனக்கும் சத்தியவதிக்கும் கல்யாணம் நடக்கும். அதாவது வந்து விக்ரம பேரில் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய பார்த்த உடனே எனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கந்தர்வன் சொல்கிறான். அப்போது அந்த குயவன் கேட்குறான், இது எப்படி சாத்தியம்? நீயோ மிருக ரூபத்தில் இருக்க, அவளும் மனித ரூபத்தில் இருக்காங்க, இது எப்படி முடியும் அப்படின்னும் போது, நான் நினைக்கும் போது மனித ரூபம் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து இந்த கந்தர்வன் சொல்கிறான். அப்போது இவங்களுக்கும் ஒரு நாள் திருமணம் நடக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைய பார்த்த உடனே இந்த கழுத ரூபம் அடைஞ்சி கந்தர்வன் வந்து முழு ரூபம் அடைஞ்சி ரொம்ப தேஜஸாக ஜொலிக்கிறாரு. அப்போ வந்து இந்திரன் விமானத்தை செலுத்தும் சாரதியான மாதவி வந்து இந்திரன் வந்து ஆனபடி கந்தர்வனை வந்து சொர்க்கத்துக்கு கூட்டி போக வந்திருக்காங்க. அப்போ வந்து சுதர்சனன் குழந்தைய சத்தியவதன் கொடுத்து விட்டு மகிழ்ச்சியுடன் இரு, நான் எப்போ நீ நினைக்கிறியோ நான் அப்போ வந்து உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுறாரு. அந்த விக்ரமன் வந்து அந்த குழந்தையான விக்ரமன் வந்து எல்லா வித்தையும் கற்றுக்கிட்டு 16 வயசுல வந்து ராஜ தர்பாருக்கு சுங்க வசூல் செய்யும் அதிகாரியாக நியமிக்கப்படுறாரு. ஒரு நாள் வந்து இந்த வியாபாரிங் கும்பல்லாம் வந்து காட்டுக்கு வரும்போது அந்த பத்ரிநாத் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த நரிகள்லாம் வந்து அதோட பாஷைகள் சொல்லுது, இங்கே திருடங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பத்ரிநாத் வந்து பிறகு பாஷையெல்லாம் தெரியும் போது அங்கேருந்து வியாபாரிக்கிட்ட வந்து இது மாதிரியா வந்து திருடங்கள்லாம் வரப்போகிறாரு, இங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்களாம், திருடர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து தடி கம்பு எல்லாம் எடுத்து வச்சு நின்றுட்டுருக்காங்க. திருடர்களும் அங்கே வர வந்து இவங்க விரட்டி அடிச்சிடறாங்க திருடர்களை. மேலும் சித்திரவர்மா என்ற கந்தர்வன் அன்னை பார்வதி தேவி சிவபெருமான் சொக்கட்டா விளையாடும்போது இந்த சித்திரவர்மா என்ன பண்ணுறாரு, பொய் சொல்லிடுறாரு. அதாவது வந்து 18 தான் விழுந்தது அப்படின்னு பொய் சொல்லணும்னா பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, கோவப்பட்டு நீ ராட்சசனா போவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த ராட்சசன் போவான்னு சொன்னோன்னா இந்த விஷயத்தை வந்து பர்த்ரிநாத் வந்து இதுவும் நரிகள் பேசுங்கிற பாஷையை அறிஞ்சு அதை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதாவது வந்து இந்த ராட்சசனை யாரு கொள்றாங்களோ அவங்க கொன்று அந்த அவர் விலை மதிப்பில்ல ரத்தினங்களை யாரு இந்த ராட்சசன் கையிலேருந்து வாங்குறாங்களோ அந்த ராட்சசனோட ரத்தத்தை எடுத்து ஊருக்கு எல்லையில வந்து பூசிட்டு தன் நத்தியில யார் திலங்கமிடுறாங்களோ அவங்க தான் இந்த உஜ்ஜைனோட ராஜா ஆக முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்ட விக்ரமன் என்ன பண்ணுறான், அந்த ராட்சசனை கொன்று அந்த விலை மதிப்பு இருக்கிற ரத்தனைகளையும் ராட்சசன் கையால் கொடுத்து அந்த ராட்சசனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப விமோசனமும் கிடைக்கிது. அப்போது இதுக்கெல்லாம் காரணமான பத்ரியை தன்னை நண்பனாக ஆக்கிறாரு விக்ரமன். அப்போது தன்னோட தாய் சத்தியவதியிட போய் காமிச்சு இவன் தான் என் நண்பன் பர்த்தரி அப்படின்னு சொல்லி அறிமுகம் செஞ்சு தன்னுடைய விக்ரமன் வந்து பர்த்ரிநாத்தை கூடியே வச்சுக்கிறார். இந்த கதைகள் மூலிமா நம்மளுக்கு கிடைச்ச கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவியால் சாபம் பெற்ற அந்த ராட்சசன் அதுக்கப்புறம் சாப விமோச்சனமும் கிடைக்கிது அவனுக்கு. அது மாதிரியா நம்மளுக்கு பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற கர்மா ஆகட்டும், இப்போ நம்மளை அறியாமல் செய்கிற பாவமாகட்டும், கடவுள்கிட்ட போய் உட்காந்து நம்ம வந்து மந்திரங்களை ஜெபிக்க
நம்மளுக்கு கண்டிப்பாக விமோச்சனம் கிடைக்கும். எல்லா வித பாவங்கள் ஆகட்டும், கர்மா ஆகட்டும், கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு அருள் புரிவார். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஓம் நமோ ஆதேஷ். ஆதேஷ் அலக் நிரஞ்சன்.